யாரு அம்பளை வாங்கி வச்சது? பேசாம பொம்பளை வாங்கி வச்சிருக்கேன். பொம்பளை மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட பிடிச்சதுன்னு சொன்னது உங்க சர்வீஸ்ல உங்க சம்பளத்துல பிடிச்சத சொன்னேன். ஏன் சம்பளத்துல என்ன சார் பிடிச்சீங்க? ஓ, அன்னைக்கு என் சம்பளத்துல ஒரு சிகரெட் பிடிச்சீங்களே, அதை சொல்றீங்களா? விடுங்க சார், பரவாயில்ல, அதெல்லாம் நமக்குள்ள என்ன. அம்பளை வாங்கி பிடிச்சதுன்னு தெரியாதனமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அதையே பிடிச்சிட்டு ஏன் என் உயிரை வாங்குற? நான் பிடிச்சதுன்னு சொன்னது உன் சம்பளத்துல பிடிச்ச பிஎஃப் இஎஸ்ஐ லொட்டு லொசுக்கு இடலாயா, அதெல்லாம் சேர்த்து 1,40,000 உனக்கு வருதியா? அதுக்கு ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் வருது? ஒரு சாதாரண பியூனு 1,40,000 பணத்தை எடுத்துட்டு போறான் என்ற காண்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? அது ஏன் சார் இவ்வளவு காண்டா சொல்றீங்க? கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? அதை நான் சொல்லல சார். நான் 1,40,000 வாங்குறேன் இல்லையா, அதை கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்கன்னு சொன்னேன். மிஸ் அம்பலவாயன், நீங்க 1,40,000 வாங்க போறீங்க. இவ்வளவுதான் உங்க சந்தோஷமா? செக் எடுங்க. மிஸ் அம்பலவாயன், இந்தாங்க உங்க செக். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சம்பளவாயன், என்னங்க சார்? பேக்க மறந்துட்டீங்களே? மறந்தே போயிட்டேன் சார், செக் கிடைச்ச சந்தோஷத்துல. தேங்க்யூ சார். மிஸ் அம்பலவாயன், என்ன சார்? போயிட்டு வரேன்னு சொல்ல மறந்துட்டீங்களே? அதையும் மறந்தே போயிட்டேன் சார். போயிட்டு வரேன் சார். மிஸ் அம்பலவாயன், என்ன சார்? மிஸ் அம்பலவாயன், 1,40,000 வாங்குறீங்க. இத வச்சுட்டு அனாவசிய செலவு பண்ணக்கூடாது. சிக்கனமா நடந்துடணும். ஓகே? அதாவது ஆபீஸ்ல இருக்கிற எங்களுக்கு ஹோட்டலுக்கு கூட்டுமே ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சோமா, ட்ரிங்க்ஸ் பார்ட்டி முடிஞ்சதும் டின்னருக்கு ஏற்பாடு பண்ணுமா, டின்னர் முடிஞ்சதும் ஆட்டோவுக்கு காசை கொடுத்து அமிச்சுமான்னு இருக்கணும். மிஸ் அம்பலவாயன், பார்ட்டியை பத்தி எதுவுமே சொல்லாம போறீங்களே, ஹோட்டலுக்கு வரவா? ஹோட்டலுக்கு வரவுதான்டா கண்ணா. ஆனா உன்னை கூட்டிட்டு போனா எனக்கு தான் செலவு. வரண்டா ராஸ்கல். காமாட்சி, காமாட்சி, காமு. அடடே, மாமா சொல்ல வாங்க மாப்ள. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க மாப்ள? சௌக்கியா இருக்காவா? எப்போ வந்தீங்க? வந்து 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆச்சா? காபி டீ ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லையே. டிஃபன் ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லையே. தண்ணி ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லையே. நல்ல வேலை மாப்ள, ஏதாவது கொடுத்துருப்பாங்களோன்னு பயந்தே போயிட்டேன். என்னடா உன் மூஞ்சிக்கெல்லாம் என் அழகான பொண்ணை கொடுத்ததே பெரிய விஷயம், உனக்கு டீ காபி டிஃபன் எல்லாம் கொடுப்பாங்களா? உட்கார ராஸ்கல். அச்சா உட்காரு. காமாட்சி, காமாட்சி, காமு, எங்கடா உங்க அம்மா? இங்க இருக்கங்க. என்னங்க? காமாட்சி, எனக்கு என்ன வந்திருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சரியா குளிக்காதனால உடம்புல சொறி சரங்கு தேமல் வந்திருக்கும். காமாட்சி, ஐயோ, தேமல்ல அம்மா பார்க்க மாட்டாங்கப்பா. தெருமுனையில இருக்க ஸ்கின் டாக்டர் தான் பாப்பாரு. ஃபீஸ் 30 ரூபா தான். ஆனா மாத்திரம் எல்லாம் அவர் மெடிக்கல் ஷாப்ல தான் வாங்கணும். டேய் விளையாடாதீங்கடா. ஐயா, விளையாட்டு இல்லப்பா, சீரியஸா தான். அவருடைய மெடிக்கல் ஷாப்ல வாங்கலன்னா விஷ ஊசி போட்டு சாக வச்சிருவாராம். அவ்வளவு நல்ல கைராசி டாக்டரா. நீங்க போய் ஒரு முறை பாத்துட்டாங்களாம்பா? காமாட்சி, என் பேர்ல இன்சூரன்ஸ் இருக்க விஷயத்த பசங்க கிட்ட சொல்லிட்டியா? என்ன போட்டு தள்ளுறதுலயே குறியா இருக்கானுங்க. நீங்க கூட தான் என் பேர்ல இன்சூரன்ஸ் போட்டுட்டு தினமும் என்ன பேசியே சாகடிச்சிட்டு இருக்கீங்க. இத நான் யார்கிட்ட போய் சொல்றது? நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் காமாட்சி. நீ சொன்னதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட சொல்லி அந்த பணத்தை எல்லாம் நானே வாங்கிக்கிறேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. காமாட்சி, நான் ரிட்டையர் ஆயிட்ட விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா? தெரியும். டேய் இளங்கோ, நான் ரிட்டையர் ஆயிட்ட விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா? தெரியும்பா. டேய் ராஜா, நான் ரிட்டையர்